இன்றைக்கி என்ன பண்ண போகிறோன்னா சீரக சம்பா அரிசியில் நம்ம ஒரு மஷ்ரூம் பிரியாணி என் ஸ்டைலில் நான் பண்ண போகிறேன். எப்படி பண்ணலான்னு பாருங்கள். அதுக்கு என்னென்ன தேவைன்னு காட்டுறேன். வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், அதுக்குண்டான ஸ்பைசஸ் போட்டிருக்கேன். மஷ்ரூமு, கொத்தமல்லி, கொஞ்சம் தயிர் எடுத்து வச்சுருக்கேன். எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு குக்கர் வச்சுருக்கேன். நம்ம குக்கரில் தான் பண்ண போகிறோம். இப்போது குக்கரில் எண்ணெய் வச்சாச்சு. இப்போது இந்த ஸ்பைசஸை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா புரிஞ்சு வரட்டும். அது மாதிரி இந்த கப்பால் தான் நான் ஒரு கப்பு சீரக சம்பா அரிசி எடுத்திருக்கேன். இப்போது 1க்கு 1.5 ஊற்றினா போதும். இப்போ இது பொரிஞ்சு வருது. இப்போது ஆனியன் போட்டுக்கலாம். இது சீரக சம்பாவில் வெஜ் நான்வெஜ் 2 பண்ணாலுமே நல்லா தான் இருக்கும். ஆனியன் போட்டாச்சு. நல்லா ஆனியனை நல்லா வதக்கிக்கலாம். இதுக்கப்புறம் நம்ம இஞ்சி பூண்டு ஆட் பண்ணணும். ஆனியன் வதங்கட்டும். இப்போது இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிருக்கேன். இப்போது இதுவும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இது கொஞ்சம் வதங்குறப்போ நம்ம என்ன பண்ணலாம், புதினா கொத்தமல்லி கொஞ்சம் வச்சுருக்கேன். அதையும் இந்த எண்ணெயில் போட்டு கொஞ்சம் வதக்கிக்கலாம். இப்போது இதில் தக்காளி, பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். கொஞ்சம் உப்பு போட்டிருக்கேன். வெங்காயம் வதங்கிடுச்சு. தக்காளி, பச்சை மிளகாய் இதெல்லாம் நல்லா வதங்கி வரட்டும். இதில் ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணிட்டேன். என்னென்னா பிரியாணி மசாலா கொஞ்சம் போட்டிருக்கேன், காஷ்மீரி மிளகாய் தூள், கொஞ்சம் கரம் மசாலா, கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டிருக்கேன். ஸோ இதை நல்லா வதக்கி அந்த மசாலாவோட அப்போ தான் நம்மளுக்கு நல்லாயிருக்கும். பிரியாணி நல்லா ஊறி அதுக்கப்புறமா நம்ம மஷ்ரூம் போடலாம். இந்த மசாலாலாம் இதோட ஊறி நல்லா வருங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சம் தயிர் போட்டுக்கலாம். தயிர் போட்டாச்சு. பாருங்கள் இப்படி நல்லா மசாலாலாம் ஊறி வருது பாருங்கள். இப்போது நம்ம மஷ்ரூமும் நம்ம புதினா கொத்தமல்லியும் இதில் நல்லா ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள் போட்டாச்சு. இப்போ மசாலா அதுலேயே நல்லா ஊறும். இந்த மஷ்ரூம்லேருந்து கொஞ்சம் தண்ணி விடுங்கள்ல, இப்போ அந்த தண்ணி விடுற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். அதுக்கப்புறம் நம்ம அரிசி போட்டு தண்ணி அளந்து ஊற்றிக்கலாம். இப்போ அரிசி போட்டாச்சு. அரிசி போட்டு ஒரு மேலாக்க பொறுமையாக நம்ம கிளறி விட்டால் போதும். ஒரு 2 நிமிஷம் இதிலே இருந்துட்டு நமக்கு 1க்கு 1.5 தண்ணி ஊற்றினா போதும். ஒரு 2 விசில் வச்சு ஆஃப் பண்ணிடலாம். லாஸ்ட்டாக இறக்குறப்போ கொஞ்சம் நெய் விட்டுடலாம். இப்போ பாருங்கள் 1க்கு 1.5 தண்ணி ஊற்றிட்டேன். நல்லா கிளறி ஒரு 2 விசில் வச்சுட்டா போதும். இப்போது நம்ம காரம் உப்புலாம் இப்போ செக் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். அரிசி போடும்போதே செம்ம வாசனைங்க. இப்போ செஞ்சிட்ட பிறகு பார்க்கலாம். சாப்பாடு இறக்கிட்டேன். நல்லா உதிரி உதிரியாக வந்திருக்கு. அதுக்கு தயிர் பச்சடி கட்டியிருக்கேன். என் தங்கச்சி கட்டியிருக்கேன். எங்கள் அப்பாவுக்கு கட்டியிருக்கேன். ஓகே, இது வேலண்டைன்ஸ் டேனால ஒரு பிடிச்சது அதை செஞ்சேன் நான். உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்துக்கலாம். கொஞ்சம் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.